ஹாய், அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு உங்ககிட்டலாம் பேசணுன்ட்டு தான். எப்படி சொல்கிறது, எல்லோரும் வேலைக்கு பரபரப்பாக கிளம்பிட்டு இருக்கீங்க. நானும் கிளம்புறேன். கரெக்டாக சாப்பிடுங்க, பத்திரமா போய்ட்டு பத்திரமா வாங்க. ஒரு சின்ன விஷயம், எல்லாம் ஸ்கூல் லீவு முடித்து பிள்ளைகள்லாம் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்களோட அப்பா அம்மாலாம் என்ன ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குங்க. ஓகே, டென்ஷன் படாதீங்க. ஏன்னா குழந்தைங்கள படிக்க வைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு தெம்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக செய்யுங்க. காசு பணம் நம்மளை மாதிரி ஆளுக்கிட்ட இருக்காது தான். ஆனாலும் நம்ம குழந்தைங்கள படிக்க வைக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நான் எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப படிக்க வைக்கல. எங்கள் வீட்டில் ஒரு டிகிரி மட்டும்தான். நான் நினச்சிருந்தா 5 பேரை படிக்க வச்சுருக்கணும். ஆனால் எனக்கு அப்போ தெரியல. அதுக்காக சொல்கிறேன். இப்போ கவர்மெண்ட்டில் நிறைய திட்டங்கள்லாம் வந்திருக்கு. குழந்தைங்க நல்லா படித்தாலே ஃப்ரீயாகவே படித்து டிகிரி முடித்து வேலை வாங்கி தரவர்களும் இருக்காங்க. அந்த மாதிரியும் இப்போ நிறைய இருக்குது. நாங்கள்லாம் எப்படி சொல்கிறதுன்னா, ஸ்கூலே இல்லை. எங்கள் ஊரில் ஒரே ஒரு ஸ்கூல் தான். நாங்கள் பசங்க படிக்கிற வயசில். இப்போ எல்லா ஊர்லேயும் ஸ்கூல் இருக்குது, காலேஜ் இருக்குது. கவர்மெண்ட்டில் என்ன கோர்ஸ் படிக்க நம்ம நினச்சாலுமே ஹெல்ப் பண்ணுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்போ நம்மளுக்கான ஒரு குட்டி குட்டியாக ஒரு நல்லது செய்வோமே அப்படின்னா, என்ன கேட்டிங்கன்னா, படிப்புக்காக ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். நான் ஒரு ரூ. 1000 700 வருஷம் வருஷம் யாருக்காவது பண்ணணுன்ட்டு எனக்கு ஆசை. அதுவே என்னால் முடியாது. ஆனாலும் போன வருஷமும் நான் ஒரு பாப்பாவுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்தேன். ரொம்ப ஏழைப்பட்டவங்க, அவங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் இல்லை அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. போன வருஷம் ஒரு பிள்ளைக்கு நான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருந்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி அந்த குழந்தை நல்லா படிச்சுட்டு பேசினாங்க. நம்மளோட வீட்டு செலவுக்கு, நம்மளோட தேவைக்கு நம்ம நிறையவே செலவு பண்ணிக்கிறோம். அதிலேருந்து கொஞ்சம் செலவு கம்மி பண்ணி படிப்புக்காக, அதாவது ஒரு குழந்தைங்க படிக்குதுங்க, அதுங்களுக்காக நம்ம ஒரு ரூ. 500 ஒரு ரூ. 1000 முடிஞ்சால் செலவு பண்ணலாம். நம்மளால் முடியும். ஏன்னா இன்றைக்கி நல்லா சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி ஒரு ஹோட்டல் போனாலே ரூ. 200 ஆகிடும். அதையே ஒரு கூழ் வாங்கி சாப்பிட்டாலும் வயிறு வம்பிடும். ரூ. 20 சாப்பிட்டுக்கலாம். இது ஏன் சொல்கிறேன்னா, காசு இருக்கிறவங்களுக்கு யோசிக்க டைம் இருக்காது. என்னை மாதிரி காசு இல்லாதவங்களுக்கு யோசிக்க டைம் இருக்குது. மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லை. அதனால் சொல்கிறேன், ஸ்கூல் திறக்க போகிறாங்க. ரொம்ப ஏழ்மையாக இருக்கிற பிள்ளைகிட்ட ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, செப்பல் வாங்கி கொடுங்க, ஒரு பேக் வாங்கி கொடுங்க. எதனா ஒன்று செய்யுங்க. நம்மளால் முடிஞ்ச ஒரு பிள்ளைக்கு உதவி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். நீங்களும் யாருக்காவது ஹெல்ப் பண்ணுங்கள். நானும் ஒரு குட்டி எப்படி சொல்கிறது, ஒரு குட்டி ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கே என்கிட்ட வசதி இல்லை. நிறைய பண்ணணும் தான் ஆசை. அதுக்கு உண்டான வாய்ப்பு கடவுள் எனக்கு கொடுத்தா நான் நல்லா பண்ணுவேன். நம்பிக்கை இருக்குது. ஏதோ வீடியோவில் இவங்க போடுறாங்கன்றதுக்காக தள்ளி விட்டுறாதீங்க. பாருங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, என்னோடய வீடியோக்கு இப்போல்லாம் வியூவர்ஸ் வர்றதே இல்லை. எனக்கு வேலைன்னு போயிட்டுருக்கேன். வீடியோ எடுக்கிறதுக்கே டைம் இருக்கிறதில்ல. அதுவும் இல்லாமல் எங்ககிட்ட கேமராமேனெல்லாம் இல்லை. எங்கள் பாப்பா எடுப்பா, நானே ஒரு சிலது எடுத்துப்பேன் அவசரமாக. ஆனாலும் ஒரு வருஷமாக வீடியோ போட்டுருக்கேன். இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு இதுவுமே எப்படி எனக்கு யூடியூப் சேனலில் வந்துட்டேன். யூடியூப்னா என்னென்னு தெரியாது. அதோட சேனலுக்குள்ளே வந்துட்டேன். அது எப்படி நான் இன்னும் ரன் பண்ணி போகுதுன்னு எனக்கு தெரியல. யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். எல்லா மேடையும் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. ஒரு சிலர் நல்லா பயன்படுத்தி வளருவாங்க, ஒரு சிலருக்கு கிடைச்சும் வளரல. ஏன்னா அப்படி தான் இருக்கேன். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அது எப்படி பண்ணணும், என்ன செய்யணுன்றது எனக்கு தெரியல. தெரிஞ்சவங்க மெசேஜ் பண்ணுங்கள். ரெண்டாவது வியூவர்ஸே வர்றதில்ல. நல்லா அழகாக இருக்கிறவங்களுக்கு தான் லைக் பண்ணணுன்னு இல்லை. எங்களை மாதிரி கிராமத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கும் பண்ணலாம். பண்ணுங்கள், கை கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, எல்லாருமே கேட்குறது என்னென்னா, யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்னால் பெனிஃபிட் இருக்குது அப்படின்லாம் கேட்குறாங்க. எந்த ஒரு பெனிஃபிட்டை நம்பியும் நான் ரன் பண்ணல. ஆனால் ஏதோ ஒரு நடக்கும்ன்ற நம்பிக்கையில் தான் இன்ன வரைக்கும் இதில் பெருசாக வளரணுன்ற நம்பிக்கையில் தான் நான் போயின்ட்டுருக்கேன். எனக்கு யூடியூப் சேனல் பற்றி நிறைய டிப்ஸ் தெரிய மாட்டிருக்கு.
யாராவது என்ன மாதிரி சேனல் ஆரம்பிச்சுக்கோ தெரிஞ்சால் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், என்னை கொஞ்சம் வளர்த்தி விடுங்க ப்ளீஸ். பை.